ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் Q&A வந்து போட்டிருந்தேன். அதுக்கான ரிப்ளை வீடியோஸ் தான் இது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ போடுவேன் நான் நினைக்கல, ஆனால் போடணும்னு என்ன தோணுச்சு, அதனால போடுறேன். ஸோ நிறைய பேருக்கு நிறைய விஷயம் சொல்லணும். நிறைய பேர் காமனாக கேட்குற விஷயம், அப்புறம் நானும் சில விஷயம் சொல்லணும், அதுக்கும் சேர்த்து இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் பிக்கப் லைன் வீடியோ சொல்கிறேன்ல, அது நான் சொல்கிறவங்க கிட்ட வந்துட்டு அவங்க பர்மிஷன் கேட்டு நான் அப்லோட் பண்ணுவேன். பர்மிஷன் ஃபஸ்ட்டு கேட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன், கேட்பேன். அப்புறம் இன்ஸ்டா ஐடிலாம் கேட்பேன். என் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கே தெரியும். நான் இன்ஸ்டா ஐடி இல்லை ஸ்னாப் ஐடி இந்த ரெண்டே ஏதாவது ஒன்று கேட்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு 18+ இருக்கணும். 19 ஏஜ் வந்தால் தான் நான் போடுவேன். 18 இருந்தால் நான் வந்துட்டு ஏஜ் கேட்டு ஸ்கிப் பண்ணுறேன். சில பேர் பார்க்க வந்து சின்ன பசங்க மாதிரி இருப்பாங்க, ஆனால் வந்துட்டு ஏஜ் நான் கேட்டு தான் போடுவேன். ரொம்பவே இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க பர்மிஷன் கேட்டுருவேன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஜ் கேட்பேன். அதனால தான் நான் வந்து இந்தியன் அவ்வளோவா நான் பண்ணுறது இல்லை. இந்தியனில் வந்து என்னன்னா ஓகே போடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டெலீட் பண்ணியிருப்பேன். அது நல்லா வைரல் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அவங்களே வந்து மெசேஜ் பண்ணி டெலீட் பண்ணுங்கள், எங்கள் வீட்டில் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் டெலீட் பண்ணுறது ஆகிடும். ஓகேங்களா. செகண்ட் வந்துட்டு எப்படின்னா, நான் இப்போ வீடியோ போடுறேன்ல, கீழே நான் பேசுறது மேலே ஃபாரினர் இருப்பாங்க. அது வந்து ரியாக்ஷன் வீடியோ சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஏதோ ஒரு வீடியோக்கு நான் அந்த மாதிரி அவங்க அதுக்கேற்ற மாதிரி நான் பேசி வீடியோ போடுறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் என்னால் எடிட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு என்னால் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு எனக்கு இதுவே கஷ்டம். நான் பேசுகிறது வந்து ஒரு மீட்டிங்கில் பேசுவேன், அவங்க இப்படி இருப்பாங்க, நான் இந்த சைடு இருப்பேன். ஸோ அதை வந்து நான் எடிட் பண்ணி மேலே கீழேன்னு இருப்பேன், அவ்வளோதான். நான் பேசுறதை அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. இது வந்து நான் எல்லாருமே கேட்கறதில்ல, சில பேர் இப்படி நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல, எடிட்டட் வீடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் இப்போயே சொல்லிடுறேன். இந்த கிளாரிட்டி இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாதுல்ல. ஸோ அதனால தான் நான் வந்து லைவும் வரல மாட்டேன். லைவ் வராது. ஏன் ரீசன்னா, அவங்க பர்மிஷன் இல்லாமல் நம்ம வந்து வீடியோ போட்டுருவோம்ல, லைவ்ல டெலிகாஸ்ட் ஆகினே இருக்கும். ஆல்ரெடி ஒரு வாட்டி அப்படி தான் யாரு கூட பேசி அப்புறம் டெலிட் பண்ண சொன்னாங்க. அதனால லைவ் வர மாட்டேன். லைவ் வந்து என்ன பண்ண போகிறோம், லைவ் வந்து ஒன்றும் பரப்புறது இல்லை. ஸோ ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன். இதுவே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜாலி பண்ணுங்க, உங்கள் மகிழ்ச்சியாக விக்கி நிகழ்ச்சி. காமனாக கேட்குற கொஸ்டின் வந்துட்டு, நீங்கள் சிங்கிள் ஆர் கமிட்டட், நீங்கள் சிங்கிள் ஆர் கமிட்டடா, ஆர் யூ கமிட்டட் ஆர் நாட், நீங்கள் லவ் பண்ணுறீங்களா ப்ரோ, ஆர் யூ கமிட்டட், சிங்கிளா இல்லை கமிட்டடா, டு யூ ஹேவ் அ லவ்வர், உங்களுக்கு ஆள் இருக்கா, யூ ஹேவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட், யூ ஹேவ் எனி லவ்வர், ஏ விக்கி ஆர் யூ கமிட்டட், உங்களுக்கு ஜிஎஃப் இருக்கா ப்ரோ, ஆர் யூ கமிட்டட், எப்போ ப்ரோ உங்களுக்கு மேரேஜ், நல்லா அது பிடிக்கலையா, காமனாக உங்களுக்கு ஆள் இருக்கா இல்லையான்னு தான் கேட்குறீங்க. இதுக்கு வந்து எவ்வளோ யோசிக்க வேண்டியது இருக்கு பார்த்தீங்களா. அதான் பதில். செகண்ட் வந்துட்டு என்ன பேர் கேட்குறீங்க எல்லாருமே. ஃபுல் நேம் என்ன ப்ரோ, இதை வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரேஞ்சர் விக்கின்னு இருக்கு. விக்கின்றதானே என் பேர். என்னோட நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விக்னேஷ். வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விக்கின்னு சொல்லுவாங்க, விக்கின்னு கூப்பிடுவாங்க. சின்ன வயசுலேருந்து என்னையே கேட்காம என்னை விக்கின்னு தான் கூப்பிடுறாங்க. அதனால விக்கின்னு தான் நானே எல்லார்ட்டையும் சொல்வேன். அதனால ஸ்ட்ரேஞ்சர் விக்கி. எப்படி பிடிச்சிருக்கோ கூப்பிடுங்க. வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான்? ஃபியூச்சர் பிளான் எப்போவுமே வந்துட்டு பிளான் எப்பவுமே ரிப்பீட் பண்ணக்கூடாது, உருப்படாது. நெக்ஸ்ட் வீடியோ எப்போ ப்ரோ, நிறைய பேர் இதை கேட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோ எப்போ, ஏன் ப்ரோ கொஞ்சம் நாளாக வீடியோ போடுறது இல்லை, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வீடியோ போடுறேன்னு சொல்கிறேன், ஆனால் கொஞ்சம் நாளில் காணாமல் போயிடுறேன். அது எதுக்கு அப்படின்னா, எனக்கு வந்துட்டு நான் இப்போ ரெகுலராக வீடியோ போடும் போது எனக்கு ஏதாவது ஒன்று ஹெல்த் இஷ்யூ ஆகிடும், ஏன்னா சிஸ்டம் இஷ்யூ ஆகிடும். இப்போ கூட சிஸ்டம் இஷ்யூ ஆயிடுச்சு, கிராஃபிக்ஸ் கார்டு வந்து போயிடுச்சு. கிராஃபிக்ஸ் கார்டு போயிடுச்சுன்னா நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும், பட் எடிட் பண்ண முடியாது. எடிட் பண்ணோம்னா அந்த வீடியோ லேக் ஆகும் பயங்கரமாக. அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு பண்ணல. அதான் பண்ணல. எப்படி தெரியல, பொண்ணுங்க கிட்ட பயப்படாமல் பேசுறது. அதில் நான் சக்கரவர்த்தியடா. எந்த ஆப்பில் ப்ரோ கால் பேசுகிறீங்க? ஃபஸ்ட்டு நான் வந்து ஒமேகலில் பேசியிருந்தேன். ஒமேகல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் எல்லா தப்பும் அதில் தான் நடக்கும். அதனால ஒமேகல் பேன் பண்ணிட்டாங்களா. அது ஒன்று சூப்பராக சொல்கிறேன் பாருங்க. இது நான் வந்து எங்கன்னா சொல்லணும்னு நினச்சேன். ஒமேகல் நான் பண்ணிட்டு இருந்தேன், உங்களுக்கு தெரியும். ஒமேகல் பண்ணிட்டு இருக்கும் போது நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, அப்போ என்கிட்ட வெப்கேம் வந்தது, நல்லாயிருக்கும். சோனி வெப்கேம் சூப்பராக இருக்கும். ரிங் லைட்டை வந்துட்டு ஒன்று வச்சுருந்தேன். மழை டைம் அப்போ கரெக்டாக ஒமேகல் வந்து டிசம்பர் டைமில் பேன் பண்ணாங்களா. இப்போ மழை டைம், நம்ம வந்து இருக்கிறது நார்த்து சென்னை நம்மளாம் தண்ணி நிறைய நிற்கும். சென்னையினாலே தண்ணி நிற்கும். அப்போ வந்துட்டு
இப்போ ஃப்ளட்டு வர டைமு கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. லைட்டாக ஃப்ளட்டு வந்தது. ஒரு 1 வீக்கு தண்ணியெல்லாம் வீட்டில் இருந்தது, போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, என் ரிங் லைட் ஒர்க் ஆகலை. நான் வந்து ஒரு ரிங் லைட் வச்சுருந்தேன். அது வந்து ஒர்க் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வெயிட் பண்ண. அப்பயும் நான் வீடியோ போகல நடுவில். அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சா. சரின்னு சொல்லிட்டு ஸ்பென்சர் போயிட்டு ஒரு ரிங் லைட் வாங்கிட்டு வந்துட்டு நைட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு ஓகே பக்காவாக இருக்குது. இனிமேல் டெய்லி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கண்டென்ட்லாம் எழுதி வச்சுட்டு ரெடியாக இது பண்ணுறேன். காலையில் எனக்கு ஒரு மெசேஜ் வருது. காலையில் 2-3 பேர் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி இன்னும் இந்த ஃபோட்டோ அமைச்சிருக்காங்க ஒமேகல் பேண்டுன்னு சொல்லிட்டு. அதை பார்த்து எனக்கு புரியவே இல்லை. காலைல கண்ணே தெரியல. பார்க்கும்போது எனக்கு புரியல, யாரும் செத்துட்டாங்களான்னு பார்த்தேன். யாருக்கு ரிப்பு ஒமேகல்னு போட்டு வச்சுக்கிறாங்க. ஐயோன்னு ஆகிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டேன். அப்பயே நான் வந்துட்டு ஒமி டிவி வந்துட்டு யூஸ் பண்ணிருந்தேன். அதாவது நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நினைக்கும் போது ரிங் லைட்லாம் வாங்கி வந்து செட் பண்ணிட்டேன். அப்போன்னு பார்த்தா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆகிப்போச்சு. எதை நம்ம இதுதான் இதுக்கு மேலே பண்ணலாம் பிளான் பண்ணி வச்சுருப்போம், அது வந்து அப்படியே நாசமாயிடுச்சு. ஆல்டர்னேட்டிவாக இருக்குல்ல. நான் அப்பயே வந்து ஒமி டிவிலாம் வீடியோ போடல. பழைய வீடியோ பார்த்துருந்தா தெரியும். பழைய வீடியோவில் அவ்வளோ ஒமி டிவின்னு தெரியாத மாதிரி தான் வந்து எடிட் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ஒமி டிவி இது பண்ணேன். ஒமி டிவி கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ரொம்ப இதெல்லாம் பண்ணால் பேன் பண்ணுறோம். 18+ இருந்தால் பேன் பண்ணுறாங்க. அப்புறம் மங்கி ஆப்னு ஒன்று இருக்குது. நிறைய ஆப் வந்துச்சு இப்போ. மங்கி ஆப்பு இப்போ ரீசெண்டாக ஒரு ஆப்பை கூட என்னை வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி லான்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிளாட்ஃபார்மில் போனால் யாருமே வராமல் எப்படி நான் ப்ரொமோஷன் பண்ணுறது அப்படின்னு வந்து விட்டுட்டேன். ஓகேங்களா. ஒமி டிவி மங்கி வந்துட்டு எனக்கு பிடிக்காது. கச்சன்னு இருக்கும். கீழே ஃப்ரெண்ட்ஸ் அது இதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒமி டிவி கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். அதனால் வந்து ஒமி டிவி நான் சொன்னேன். ஆனால் இந்தியா சைடு அவ்வளோவா வரமாட்டேன். ஏன் அப்படின்னா சில பேர் எனக்கு தெரியும், சில பேர் வந்துட்டு வேஸ்ட் இந்தியா சைடு வரது. அவங்க இந்தியன் கேர்ள் கிட்ட பேசினா கட் பண்ணுறாங்க. பசங்க கிட்ட பேசுவேன். அதுவே நம்ம ஆளுங்கிட்ட பேசுவேன். கேரளா ஆளுங்க செம்ம ஜாலியாக பேசுவாங்க. செம்மையாக பேசுவாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும் கேரளா பசங்களோட பேசுறது. ஸோ அது மாதிரி நம்ம ஆளுங்கிட்ட பேசுவேன். சில பேர் எனக்கு தெரியும் பேசுவாங்க. அப்படியே சில பேர் வந்து சும்மா ஜாலியாக பேசுவாங்க. என்ன ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்கன்னு சொல்லி பேசுவாங்க. ஹாஸ்டலில் இருக்க பசங்க நிறைய பேர் பேசுவாங்க. அப்படியே போகணும். அதனால் அவ்வளோ இந்தியா சைடு வரது இல்லை. ஃபுல்லாக வந்துட்டு போலாண்ட் அப்படின்னு போயிடுறது. ஹவு டு லேர்ன் இங்கிலீஷ் அண்ட் ஸ்பீக் இங்கிலீஷ். இந்த கேள்வி என்கிட்ட கேட்டதே தப்பு. ஏன்னா நான் தப்பாக தான் இங்கிலீஷ் பேசினே இருக்கேன். இங்கிலீஷோட நாலேஜ் எனக்கு லைட்டாக இருக்குது. அந்த நாலேஜ் இருக்குது. அது எப்படின்னு கான்செப்ட் நம்மளுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது இங்கே இருக்குது. பேசும்போது வளரிடுவேன். நான் வந்துட்டு நார்மலாக பேசுவேன். நல்லா இப்போ பேசுகிறேன். நார்மலாக ஹைப்பாக பேசுவேன்ல. நான் என் வீடியோலாம் ஹைப்பாக தான் பேசுவேன். அந்த மாதிரி தான் ஒரு வாட்டி ஒருத்தன் திரும்பி பாடுறா அப்படின்ற ஒரு ரீல்ஸ் பாட்டு. ஹலோ அமெரிக்கா, ஹலோ ஸ்வீடன். அது ஒருத்தர் கூட பண்ணேன். அது ஓகே ஜாலியாக இருந்தது. ஓகே பண்ணேன். லாஸ்ட்டில் வந்து நான் இந்த சாங் வந்து ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ண போகிறேன்னாரு. ஓகே ஷேர் டு யுவர் ஃபேமிலி, ஷேர் டு யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறது பதிலாக ஷேர் யுவர் ஃபேமிலி, ஷேர் யுவர் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அது நான் ஏதோ போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் அந்த இதுலேயே நான் பார்க்காம நிறைய பேர் அதையும் தப்பாக வீடியோவே தப்பு. ஃபஸ்ட்டு அந்த வீடியோவே தப்பு. ஆனாலும் அதில் வந்து நான் தப்பாக பேசுறது வந்துட்டு அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பேசும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பேசுகிறேன். அது ஒன்று. இங்கிலீஷ் வந்துட்டு ஈஸி. அது நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேச இப்போ தமிழ் எப்படி பேச கற்றுக்கிறோமோ அந்த மாதிரி தான். யாராவது கூட பேசணும், அப்படியே நம்ம வந்து வளரணும் அப்படின்னா தான் கொஞ்சம் ஈஸி. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கற்றுக்கலாம். ரொம்பலாம் கஷ்டம் எதுவுமே கஷ்டம் கிடையாது. எல்லாமே ஈஸி தான். யுவர் ஃபேவரட் சாங். எனக்கு வந்து ஹேராம் படத்தில் நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றின்னு ஒரு சாங் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த எப்போனா சாங் கேட்கணும்னா அந்த சாங் வந்து கேட்காம நான் முடிச்சதே கிடையாது. ரொம்ப பிடிச்சிருக்கேன். அப்புறம் நிறைய சாங் இருக்குது, டக்குன்னு மைண்டில் வராது. இந்த ஒரு சாங் மட்டும் என்னோட ஃபேவரட் சாங் எப்போவுமே. ப்ரோ யுவர் ஏஜ் என்ன? 26. ஆனால் நீங்கள் ஏன் ஒன்றும் ப்ராங்க் வீடியோ போடவே மாட்டீங்க? ப்ராங்க் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நான் இந்த இது வந்து ஆக்சிடென்ட்டாக தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஒரு கண்டென்ட்லாம். அப்போ வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் வந்துட்டு ப்ராங்க் பண்ணுறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். 2 பொண்ணுங்கிட்ட வந்து பேச முடியாதுன்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு அது ஒரு இது பண்ணியிருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ப்ராங்க் பண்ணலாம் லைனாக அப்படியே போகும்போது என்னென்னா அந்த வீடியோ செம்ம வியூஸ் போயிடுச்சு. நான் பண்ணது தான் போச்சுன்னு நினச்சா இல்லை, அது மேலே அந்த பொண்ணுங்களுக்காக போச்சு. அந்த கேர்ள்ஸ்க்காக வியூஸ் நிறைய போச்சு. அதனால அப்படியே நான் வந்து இப்படி ஒரு சைடு பிக்கப் லைன் வீடியோஸ் போடலாம் அப்படின்னும் போது கேர்ள்ஸ்லாம் எங்கன்னா பிக்கப் லைன் வீடியோ போடணும். அந்த வீடியோலாம் நல்லா போகுது. இன்சைடு ஆக்சிடென்ட்டாக யாராவது வந்துட்டு இந்த மாதிரி அந்த கோளாராக யாராவது பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோவும் கொஞ்சம் நல்லா போச்சா, சரின்னு சொல்லிட்டு 2. ஆனால் எனக்கு இப்போ வரைக்குமே பிக்கப் லைன் வீடியோஸ் எனக்கு பிடிக்காது. ரொம்ப கடுப்பாக இருக்கும் அது பண்ணுறதுக்கு. அது நான் சும்மா தான் பண்ணுறேன். ஓகேங்களா. அதெல்லாம் இது வார்த்தைக்காதீங்க. நான் எல்லார்ட்டும் அந்த மாதிரி பேசுவேன். அதனால ஜாலியாக பேச தான் எனக்கு பிடிக்குமே. ஜாலியாக பேசணும். அவங்க கான்வர்சேஷன் அவங்க கூட வச்சுக்கிட்டா நல்ல ஒரு நாலேஜ் இருக்கும். இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும். அதுக்கப்புறம்
உலகத்தில் எல்லார்கிட்டையும் பேசினா நல்ல ஒரு நாலேஜ் இருக்கும். அதுக்காக மட்டும்தான் நான் பேசுகிறேன். அதுக்காக 50% மீதி வந்து பண்ணுக்காக பேசுகிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். உங்கள் அழகின் ரகசியம் என்ன? ரகசியமும் இல்லை, அழகும் இல்லை. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் லேஸ்? கிரீன் கலர் லேஸ். அன்டோல்டு சீக்ரெட் ஆஃப் யூ. சொல்லிட்டா சீக்ரெட்டாக இருக்காது, சீக்ரெட்டாகவே இருக்கட்டும். வை யூ ஆர் நாட் போஸ்டிங் எனி வீடியோஸ் நவடேஸ்? அதான் பிரச்சனை. இதுதான் இப்போ நான் ஏன் கொஞ்சம் நாளாக வீடியோ போடாமல் போயிடுறேன், அதான் பிரச்சனை. இப்போது நான் வந்து நடுவில் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அந்த வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது தான் 50Kல வந்து 100K வந்து அடித்தேன். அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அடித்தேன் அப்படின்னா, என்னோட ஒர்க்கு எப்படின்னா ஷிஃப்ட்டுன்னு மாற்றிட்டாங்க நடுவில். அதுக்கப்புறம் நான் 9 to 5 இருக்கும். நான் தூங்குறதும் லேட்டாக எழுந்துப்பேன். ஆஃபீஸ் டெய்லி லேட்டாக போவேன். அப்போது எப்படின்னா, இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிறேன்னா அதை எடிட் பண்ணணும்ல. ஆஃபீஸ் காலில் மெட்ரோவில் போகும்போது எடிட் பண்ணிகிட்டே போவேன். அதுக்கப்புறமேட்டு ஆஃபீஸில் வந்து பிரேக் டைமில் வாஷ்ரூம் போயிட்டு அங்கேயும் எடிட் பண்ணுவேன். அங்கேயும் எடிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அங்கே வந்து கேப்ஷன்ஸ்லாம் எடிட் பண்ணுவேன். நார்மல் வீடியோலாம் எடிட் பண்ணிவிட்டு மெட்ரோவில் டவர் கிடைக்காதுல்ல. ஸோ அங்கே ஆஃபீஸ் போயிட்டு VPN ஆன் பண்ணிட்டு வாஷ்ரூமில் உள்ளே உட்காந்துக்கிட்டு கேப்ஷன்ஸு எல்லாம் பிஜிஎம்மும் எடிட் பண்ணிவிட்டு கரெக்டாக டெய்லி ஒரு 6 மணிக்கு மேலே போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். அப்போது கஷ்டம்னா எப்படி கஷ்டம்னா, டைம் இருக்காது எடிட் பண்ண, அந்த மாதிரி கஷ்டம். அந்த மாதிரி போட்டு தான் ஒரு 50K அப்புறம் 80K டக்குன்னு வந்து டக்குன்னு வந்துட்டு ஒரு 100K வரைக்கும் அடிச்சிட்டேன். அப்போ தான் ஓகே அப்படின்னு சொன்னோம், இனிமேல் வீடியோ போடலான்ற முடிவு வந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வந்து ஷிஃப்ட்டு சேஞ்ச் பண்ணாங்க 2 to 10ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. மூஞ்சிலாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும், கண்ணுலாம் ஆல்ரெடி என் கண்ணு குட்டியாக இருக்கும், வீடியோவில் வந்து ரெட் கலரில் இருக்கும் கண்ணு. அதனால் அப்பயும் என்னால் வந்து போட முடியல, அந்த ப்ரெஷர்லேயே அது போயிட்டு இருந்தது. அப்புறம் நடுவில் வந்து சிஸ்டம் கொஞ்சம் ஃபால்ட்டாக இருந்தது. சின்ன பிரச்சனையாக வந்துட்டு அப்புறம் போடலாம், அப்புறம் எடுக்கலாம் அப்படி இப்படின்னு பார்த்தா என்கிட்ட வீடியோ கையிலும் இல்லை, எடிட்டும் பண்ணல. அந்தமாதிரி கேப் விட்டேன். சரி இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு இப்போ ரெகுலராக வந்துட்டு போடுறேன். இனிமேல் ரெகுலராக போடுவேன் என்னன்னாலும். ஓகேங்களா? சத்தியம். OMI பேன் பண்ணிட்டாங்களா? ஆனால் பாவீங்களா. ஆனால் என்னை வந்து நிறைய டைம் OMI பேன் பண்ணியிருக்காங்க. என்னை மட்டும் பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கேர்ள்ஸ் வந்து இந்த கேர்ள்ஸாக இருந்தாலும் ஃபாரினில் இருக்கவங்கள மிடில் ஃபிங்கர் காமிச்சிட்டு போயிடுவாங்க. பதில் நம்ம காட்டுவோம்ல, கரெக்டாக அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களை வந்துட்டு 3.5 hours எத்தனையோ நாள் பேன் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஐடியெலாம் சேஞ்ச் பண்ணி மறுபடியும் ஒர்க் பண்ணுவேன். அவனுங்க பண்ணாதான் நம்மளுக்கு வந்துட்டு பேன் ஆகிடும். நம்ம கண்டென்ட்டே இதான் போடுறோம். ஹவு டு பிகம் இன்ஃப்ளூயன்சர் இன் இன்ஸ்டா? நாயே பொழப்பு ப்ரோ, வேணாம் ப்ரோ, படி ப்ரோ, காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கோர்ஸ் வந்துட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் அது ரொம்ப சைட்டில் 20% வச்சுக்கோ ப்ரோ. இந்த இன்ஸ்டாகிராம், இந்த யூடியூப், இந்த கண்டென்ட் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கரியரை பேஸ் பண்ணு ப்ரோ. ஹவு டு பிக்கப் அ கேர்ள், ஹவு மீ சேஞ்ச் மை சிங்கிள் பயோ டு கமிட்டட். ஃபிலிம் எடுக்கிற ஐடியா இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நான் ஒரு 2 ஸ்டோரி வச்சுருக்கேன். நானே பண்ண போகிறேன். நானே வந்துட்டு அதை லைக் பண்ண போகிறேன். அது கூடி சீக்கிரம் அது நடக்கும். நான் வந்து அப்டேட் சொல்கிறேன். அது போட்டோம் இன்னும் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் கெயின் ஆகும். அதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன். நீ ப்ளே பாய் தானே தலை? ஹவு டு இம்ப்ரெஸ் அ கேர்ள்? ப்ளீஸ் லெட் மீ எக்ஸ்பிளைன் ப்ரோ. த பிக்கஸ்ட் அப்டக்கல்ஸ் விச் யூ ஃபேஸ்ட். இப்போ இதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கல, அதுதான். நல்லா ஃப்ளர்ட் பண்ணுறமே நீ. ஆக்சுவலாக எனக்கு ஃப்ளர்ட் பண்ண பிடிக்காது. இதில் வியூஸ் வருது, ப்ளஸ் யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லை. வீடியோவும் பர்மிஷன் வாங்கி போடுறேன், அது ஜாலியாகவும் இருக்கு. ஜாலியாக இருக்க ப்ரோ. நான் எப்பவுமே ஜாலியாக தான் இருப்பேன். எதுவுமே இல்லைனாலும் ஜாலியாக இருப்பேன். ஏன்னா அப்படி எனக்கு இருக்க தெரியும். தனியாக இருந்தாலும் என்ஜாய் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் எப்படி ஹாப்பியாக இருக்கணும், ஹாப்பியாக இருப்பேன். ஃபேமிலி கூட இருந்தால் எப்படி ஹாப்பியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கும். ஜாலி பண்ணுங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க? ஏன் இந்த கேள்வி கேட்குறீங்க? உங்கள் 12th and 10th மார்க். என்னோட 12th and 10th மார்க் வந்து 10th வந்துட்டு 393 500க்கு. ஓகேங்களா? அப்புறம் 12th வந்து 917 1200க்கு. நான் படிக்கும்போது 1200க்கு இருந்தது. இப்போ வந்து 1000 வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ 600 சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆமாம், அப்போ 1200. அப்போ வந்துட்டு 917 மார்க் எடுத்தேன். காமர்ஸ் சப்ஜெக்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 200க்கு 193 எடுத்தேன். செம்மையாக படித்து செம்மையாக எழுதுனேன். அது மட்டும் வெறி கொண்டே இருந்தேன். அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ணா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. అన్నా నాకు ఒక అమ్మాయి సెట్ చెయ్యి అన్నా. అన్నా నాకు అమ్మాయి సెట్ చెయ్యి అన్నా.
அண்ணால ஆரம்பிச்சு அண்ணால முடிச்சுட்டு ஆனா என்ன மாமா வேலை பார்க்க சொல்ற ப்ரோ நீ. இட்ஸ் வெரி ராங். உங்களுக்கு பிடிச்ச வீடியோ கால் பண்ண பர்சன் யாரு ப்ரோ? அது யார் அப்படின்னா மீனுன்னு ஒருத்தவங்க கிட்ட பேசியிருப்பேன். பெரிய வீடியோ கூட போட்டிருப்பேன். அதை நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 3 பார்ட்டோ 4 பார்ட்டோ பண்ணேன்னு நினைக்கிறேன். அவங்களோட அது அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட். அவங்க பேசும்போது அவங்களுக்கு தெரியாது, நான் அவங்க கூட வந்துட்டு கொலாபரேஷன் கேட்டேன். ஆக்சுவலாக நம்ம வந்து கொலாப் பண்ணி ஒரு வீடியோ பண்ணலான்னு கேட்டேன். ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு புரியலை எதுன்னு சொல்லிட்டு என் வீடியோ காமிச்சு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அது அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா, நாங்கள் 2 பேர் சேர்ந்து இன்னொருத்தர்கிட்ட பேச போகிறோம்னு நினச்சிட்டு வந்து என் கூட வந்துட்டு வீடியோ பேசிட்டு நான் வந்து பிக்கப் லைனாக சொல்லிட்டே இருந்தேன். அவங்க என்ன நினச்சாங்க, நீ என்ன என்கிட்ட சொல்கிற அப்படின்னா, நீ தான்ப்பா கண்டென்ட் அப்படின்னு சொன்னேன். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிக்கப் லைனாக சொன்னேன். ஒரு ஜாலியாக இருந்தது. ஏன் பிடிக்கும் அப்படின்னா, நான் பேசும்போது நிறைய விஷயம் அவங்க சொன்னாங்க. நீ வந்துட்டு பேசும்போது நல்ல கேப் விடாத. அந்த வீடியோலேயே அது இருக்கும், நீங்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும். பேசும்போது கேப்லாம் விடாத, பேசும்போது ஃப்ளோவாக பேசு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரே அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதனால அவங்க பிடிக்கும். ப்ரோ நான் மாதிரி எப்படி பொண்ணுங்கிட்ட பேசுறது அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படின்னா, என்ன கேட்டிங்கன்னா டாக்ஸிக் தான் நான் சொல்லுவேன். நிறைய பொண்ணுங்கிட்ட பேசுறது டாக்ஸிக். ஒரு 2 ஃப்ரெண்ட் ஒரு ஃப்ரெண்டு 2 ஃப்ரெண்டு இருக்கலாம் பொண்ணுங்களில், ஓகேங்களா? இப்போ நிறைய பேர்கிட்ட பேசுறது வந்து டாக்ஸிக் தான், யாருன்னா இருந்தாலும் சரி. நேரில் வந்து நார்மலாக பேசுறது வேறு, இந்த சாட் பண்ணுறது நிறைய கேர்ள்ஸ் கிட்ட, அதெல்லாம் வந்து ஒரு டாக்ஸிக்கான விஷயம். அது பண்ணாதீங்க. ஒரு ஃப்ரெண்டு 2 ஃப்ரெண்டு தான் போதும். அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க பொண்ணுங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. அதுதான். டு யூ ஹாவ் சிபிலிங்ஸ்? எனக்கு வந்துட்டு ஒரு அக்கா ஒரு தம்பி. அக்கா நான் தம்பி 3 பேர் நாங்கள், ஓகேவா? எனக்கு 2 சிபிலிங்ஸ் இருக்காங்க, ஓகேவா? அக்கா வந்துட்டு தெரியும், 2 பேரையும் நான் ஃபாலோ பண்ணேன். அக்கா நேம் வந்து ஷாலினி, தம்பி நேம் வந்துட்டு சதீஷ். அக்கா வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட், தம்பி வந்து யூடியூபர் அண்டு டிஜே அந்த இது வரைக்கும் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ 3 பேருமே யூடியூபர்ஸ், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்னோட அவங்க 2 பேர் இன்னுமே அழகாக இருப்பாங்க. when you talk with a stranger did you meet someone in person? மீட் பண்ண போகிறேன். ஒரு 2 பேர் 3 பேர் வந்து மீட் பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் உண்மைகள் ஏதாச்சும் பொண்ணை கரெக்ட் பண்ணியிருக்கீங்களா? நான் கரெக்ட் பண்ண விட்டதில்லை. ஆனால் உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் என்ன? ஜாக்கி சான், ஷின் ஷைன், டோரிமோன், நிஞ்சா டோரி. டியூ லைக் பிடிஎஸ் தான் எல்லாமே வந்து கேட்பாங்க. பிடிஎஸ் வந்து நான் அவ்வளோ பார்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் பாட்டு அவ்வளோ கேட்க மாட்டேன், பார்க்க மாட்டேன். நான் வந்துட்டு ரொம்ப ரேராக தான் சாங்ஸே கேட்பேன், ஓகேங்களா? தமிழ் சாங்கே ரேராக தான் கேட்பேன். அதில் வந்துட்டு பிடிஎஸ் பிடிக்குமான்னு கேட்டிருக்கீங்க. பிடிஎஸ் வந்து வின்னு ஒருத்தர் இருப்பார்ல, அதில் அவரோட ஒரு ஆல்பம் சாங் பார்த்தேன். ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஏதோ ஒரு ஆல்பம் சாங் நேம் ஞாபகம் இல்லை, அது பிடிக்கும். அப்புறம் அவர் ஃபேஸ் கட்டினேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெல் மீ ஏ பிக்கப் லைன். பட்டாசுன்னா வெடிக்கும், நீ இல்லைனா என் மனசை துடிக்கும். அவ்வளோதான். வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் ஸ்பெண்டிங் டைம் வித் யூ? இது கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா, ஜனனி பையனா பொண்ணான்னு தெரியலையே. ஒரு பையனாக இருந்தாலும் பொண்ணாக தான் நான் நல்லா தான் பேசுவேன். எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்த போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி சாங் சிங் பண்ணுங்க அண்ணா ஒருத்தர் இருக்கான். அதுக்கு தான் நான் இருக்கிறேனே. அதுதான் பேசுவான்னு தெரியல. ஹலோ, என் மூச்சவன் பேச்சவன் பேர் சொல்ல அழகவன், எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவன், யாரவன் ஊர் சொல்ல ஸ்டார் அவன். காலட்டிவனா? ஹலோ ஹலோ, என்ன லூசு மாதிரி பாடுனேன் டெய்லி. சும்மாடா. எப்படி இது வாய்ஸ்? வாய்ஸ் அப்படிதான் இருந்தியா? கேட்டேன். மியூசிக் கிளாஸ் போறேன். அப்படியா? ஆமா, 4 பேர்கிட்ட பாடி காட்ட சொன்னாங்க. என்கிட்ட 2 வாட்டி பாடி காட்ட. அதுதான். மேட்ச் போடலாமா? மேட்ச் போடலாம், இந்த வரேன். ஓகே பாய். மேட்ச் விளையாட போறோம், பாய்.